ஆ அந்த இது நானு இந்த இதுதான் இது. ஏன்னா இதே மாரி நம்ம வந்து டெய்லி அனலைஸ் பண்ணி ஒண்ணு போட்டு விடலான்னு பார்க்குறேன் நான். பாருங்களேன். இது 7வது பாயிண்ட் பாருங்க. பிரைஸ் டார்கெட் ஃபார் கம்மிங் செஷன்னா இன்னைக்கு இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இமிடியேட் டார்கெட் வந்துட்டு 26,104. டார்கெட் 2 24,064. டார்கெட் 3 25,983. ஃபைனல் டார்கெட் வந்துட்டு 25,889. கிளியர் பயாஸ்டு. கிளியரா வந்துட்டு பியரிஷ் பயாஸ் அப்டின்ட்டு. ஆனா இதுல என்னன்னலாம் வந்துட்டு இதுவரைக்கும் வந்தது. எது வரைக்கும்னா, அ இத தாண்டிருச்சு. டார்கெட் 1 தாண்டி ஹிட் பண்ணிடுச்சு. டார்கெட் 2வையும் வந்துட்டு தாண்டிடுச்சு. ஆ டார்கெட் 3 போலன்னு நெனைக்கிறேன். 980 கிட்ட போச்சுன்னு நெனைக்கிறேன். எதுவரைக்கும் போச்சுன்னு தெர்ல. பாப்போம். லோ, லோ, லோ. இது எத போட்டு வச்சிருக்கான் நானு? என்னென்னமோ காட்டுது. சாரி. இந்தாங்க. ஆ 25,997 வரைக்கும் தான் போயிருக்கு. உள்ள போல. அதுக்குள்ள போல. ஸோ டார்கெட் 3 வந்து ரீச் ஆகல. டார்கெட் 2 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் வந்து ஓடிஎம்லயே கிடைச்சது. ஓடிஎம்ல 40 பாயிண்ட் கிடைக்கிறதுன்னா, ஓடிஎம் ஆப்ஷன் 26,000 ஆப்ஷன். 26,000 9த். ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலா என்ன இது பண்றதுன்னே தெரியல. நான் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணவும் இல்ல எதுவுமே. எந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுன்னே தெரியல. நெறைய ஸ்ட்ராட்டஜி வருது. எல்லாமே அ நம்ம வந்துட்டு டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட் 2த்தையும் பார்த்துட்டோம். அதுல வந்துட்டு டெபிட் ஸ்ப்ரெட்ல வந்துட்டு அத கம்பைன் பண்ணி நம்ம டெபிட் ஸ்ப்ரெட்ட வந்துட்டு கம்பைன் பண்ணி பார்க்கறப்ப இது பார்த்தோம். டெபிட் ஸ்ப்ரெட்ட வந்துட்டு கம்பைன் பண்றப்ப அயன் காண்டர், அயன் பட்டர்ஃப்ளை பார்த்தோம். அயர்ன் கவுண்டர், அயர்ன் பட்டர்ஃப்ளை பார்த்தோம். ஸோ, இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட். அந்த டெபிட் ஸ்ப்ரெட்ல 2 டைப்பு. கிரெடிட் ஸ்ப்ரெட்ல 2 டைப்பு. ஸோ, இது 2த்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணா அயான் பட்டர்ஃப்ளை, ஆ அயான் காண்டர். இப்ப அப்படியே போவோம் இருங்க. அந்த ஓப்பன் பண்ணிக்கிறேன். நானு கொஞ்சம் அந்த இதுக்காக வால்யூம் ப்ரொஃபைலுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதால மைண்ட் எல்லாம் அதிலேயே போயிடுச்சு. எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே வரல. டெபிட் ஸ்ப்ரெட். அது நம்ம வந்துட்டு யூடியூப் கிளாஸா வந்துட்டு இடையில இடையில பார்ப்போம். வாரத்துல ஒரு 2 நாள், 3 நாள்ல. அது காமனா போட்டுருவோம். அது கோர்ஸ் ஃபீஸ்லாம் கிடையாது. அது ஃப்ரீ கோர்ஸ் தான். ஃப்ரீயா தான் அது. கிளாஸ் மாரி இதே மாரி 8:00ல வந்து நாளைக்கு நாளைக்கு வந்துட்டு பேசிக் வந்துட்டு பார்ப்போம். ஆ ஆர்டர் ஃப்ளோ இத. ரொம்ப வெரி பேசிக்ல இருந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் வரைக்கும் போகும். கொஞ்சம் கொஞ்சமா போகும். ஒரு எப்படியும் ஒரு 10, 15 கிளாஸ் வரும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு டெபிட் ஸ்ப்ரெட்ல என்னென்ன
டிபிட் ஸ்ப்ரெட் அப்படின்னாச்சுனாலே ஆக்சுவலா வந்துட்டு வெர்டிகல் ஸ்ப்ரெட் தான். வெர்டிகல் ஸ்ப்ரெட்ல இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து புல் கால் ஸ்ப்ரெட். இன்னொன்னு வந்து பியர் புட் ஸ்ப்ரெட். இந்த ஸ்ப்ரெட் தான் அதிகமா அவங்க வந்து யூஸ் பண்றது. புல் கால் ஸ்ப்ரெட்ல வந்துட்டு 2மே வந்துட்டு கால் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. 2மே பை அண்ட் செல் 2மே புட் ஆப்ஷனு. ஆம், இது வந்து நம்மளுக்கு இங்க இது வந்துட்டு லாங் லெக் தான் வந்து ப்ராஃபிட் குடுக்குறது. அது வந்துட்டு கீழ இருக்கும். புல் கால்ல. ஸோ கால் ஆப்ஷன் சிஇன்னு போட்டுக்குவோம். சிஇ ஒரு 26,000 அப்படின்னா, ஆ, இது வந்துட்டு சிஇ வந்துட்டு நம்ம பை பண்ணது. செல் பண்றது அப்படின்னாச்சுன்னா 26,200. ஸோ இது வந்துட்டு சிஇ தான். சிஇ. கலர் கரெக்ட்டா இருக்கா? கலர் ஒரு மாரி இருக்குல்ல? சார் பிளாக் கலர் தான் காட்டுது சார். பிளாக்கா இருந்தா நல்லா இருக்கும்ல? சாரி சார். ஓகே. என்னாச்சு? போலீஸ்காரங்கலாம் ஜோயல் ஜோயல் அ ஓகே. இது வந்து இது. ஸோ இப்ப இந்த சைடு போனோம் அப்டின்னாச்சுன்னா, ம் இல்ல, இல்ல மேல போணும். இத கூட இப்படி போட்டுக்கலாம். இது ஒரு இது. ஸோ நம்மளுக்கு பிரைஸ் வந்துட்டு மேல ஏறும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கணும். ஓகே. அடுத்தது இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ராட்டஜியோட ஒருங்க இதுல ஒரு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக். ஆக்சுவலா நான் புட் ஆப்ஷன மேல போட்டுக்கணும். கீழ வந்துட்டு கால் ஆப்ஷன போடணும். இதுதான் ஏடிஎம்னு வச்சுக்கோங்க. ஸோ 26,100. ஆ திருப்பி தப்பு பண்றான். 25,900. 25,800. 25,700. இது 26,100. 26,200. 26,300. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டு புல் கால் ஸ்ப்ரெட்டு. புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷா இருக்கணும். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கண்டிஷனு. ஆனா, அது வந்துட்டு மைல்டு புல்லிஷா தான் இருக்கணும். ஏன் மைல்டு புல்லிஷா இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஆப்ஷன வந்துட்டு நம்ம வந்துட்டு செல் பண்ணுவோம். அந்த செல் பண்ற ஆப்ஷன போய் ஹிட் பண்ணாம இருக்கணும். ஹிட் பண்ணாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அ என்ன ஒண்ணு அந்த அ செல் பண்றதால நம்ம ஒண்ண செல் பண்றதால கால் ஆப்ஷன வந்துட்டு செல் பண்றதால ஒரு ரூ. 100 கிடைக்குது அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் போய் அந்த லெவல்ல ஹிட் பண்ணாம இருந்ததுன்னா, ரூ. 100 நம்ம கையில இருக்கும் கேரண்டியா. அப்படி இல்ல அது ஹிட் பண்ணுச்சு அப்படின்னாச்சுன்னா, அது கொஞ்சம் சிக்கல் வரும். அதுவும் இந்த இதுதான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இது. ஓகே. ஸோ இப்ப இதுல வந்துட்டு ஒரு கால் வந்துட்டு செல் பண்றோம். ஸோ சிஇ செல்லு கால் ஆப்ஷன் செல்லு.
இங்க வந்து சாரி அதான் பை பை இல்ல ஆமாண்ணா ஆமாண்ணா பை இது வந்துட்டு சிஇ செல்லு. ஸோ இத வந்துட்டு இப்படி போட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி நீட்டா போட்டுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா 26,000 நம்ம செல் பண்ணது இங்க 20 பை பண்ணது இங்க 26,100 செல் பண்ணது இந்த இடம் 26,300. ஓகே. ஸோ இது ஒண்ணு முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு புல் கால் ஸ்ப்ரெட். இந்த ரெண்டும் சேர்ந்தது. புல் கால். இங்க வந்துட்டு பியர் ஸ்ப்ரெட். இங்க வந்துட்டு புட் ஒண்ணு பை பண்றோம். பிஇ பை இங்க பிஇ புட் ஆப்ஷன் செல்லு இதுல. ஸோ 25,900 25,900 இந்த இடத்துல 25,700. ஓகே. ஸோ இது எப்படி இருக்கட்டும். ஓகே. இத ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும். இது வந்து 2 செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி நான் ஒண்ணா எழுதியிருக்கிறேன் நானு. இந்த இது வந்துட்டு புல் ஸ்ப்ரெட், இது வந்துட்டு பியர் புட். ஓகே. இது 2த்தையும் கம்பைன் பண்ணி ஏதாவது பார்த்தோமா ஸ்ட்ராட்டஜி? காண்டர் அயன் காண்டர் ஆஹா. அயன் காண்டர் வராது. அயன் காண்டர் எப்படி வரும்? இத கம்பைன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அயன் காண்டன்றது வந்து எப்படி வரும் அப்படின்னாச்சுன்னா, செல் இங்க வந்துரும். செல் இங்க வந்துரும். பை வந்து இங்க வரும். பை ஆமா இதுல பார்க்கல பை வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு செல்லு. இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு இருக்கணும்னு பார்ப்போம். நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வரும் அது. இந்த இது வரும். ஏன்னா இந்த இது வந்துட்டு இல்ல. நம்ம இதுவரைக்கும் பார்க்கல. அந்த மாதிரி பண்ணுனா என்ன வரும்? 2த்தையும் கம்பைன் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமா என்னன்னு பார்ப்போமா? ஏன்னா இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி இல்ல இதுவரைக்கும். நம்ம இதுல தான் பார்த்தோம். பியர் புட் ஸ்ப்ரெட்ல தான் வந்துட்டு அந்த இத பார்த்தோம். எதுன்னா, அ அயான் கான்ட்ரு பிளஸ் இது. ஸோ அயான் பட்டர்ஃப்ளை. அயான் கான்ட்ர்ல வந்துட்டு செல்லு இங்க வரும். செல்லு, செல்லு. அது கிரெடிட் ஸ்ப்ரெட்ல பார்த்தோம் 2 ஆ கிரெடிட் ஸ்ப்ரெட் கிரெடிட் இதுல வரும். கிரெடிட் ஸ்ப்ரெட்ல இல்ல? ம். ஆமா கிரெடிட் ஸ்ப்ரெட் தான் இது. இது என்ன ஸ்ப்ரெட்ல வரும் இது? சாரி. இது வந்து டெபிட் ஸ்ப்ரெட். கிரெடிட் ஸ்ப்ரெட்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு புல்லிஷ்க்கு வந்துட்டு புட் ஆப்ஷன் வச்சு ஸ்ப்ரெட் போடுவோம். பேரிஷ்க்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் வச்சுட்டு ஸ்ப்ரெட் போடுவோம். கிரெடிட்ல. டெபிட்ல வந்துட்டு புல்லிஷ்க்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் தான். பேரிஷ்க்கு புட் ஆப்ஷன் தான். ஸ்ப்ரெட் போடுறது. ஸோ அது விட்டுருவோம். அது போ வேண்டாம்.
ஏன்னா, நானு நேத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன் நானு. அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் மட்டும் தான் பண்றாங்க அப்டின்ட்டு இருந்தது. ஓகே. ஒண்ணும் இல்ல. நம்ம இதுக்குள்ள போயிடுவோம். இந்த இத மட்டும் அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்ப நானு இத ஓப்பன் இந்த இத நம்ம இப்ப 2த்தையும் வந்து கம்பைன் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த மாரி என்ன ஸ்ட்ராட்டஜி அப்டின்ட்டு. எங்க இருக்குங்க? ஓ! 26ல தான் நிக்குதா? 26, 200. ஓகே. ஓ! புல்லிஷ்க்கு புல்லிஷ்க்கு பியர் புல் கால் ஸ்ப்ரெட் ஓகே. போட்டாச்சு. இப்ப இது கூட வந்துட்டு ஆட் பண்ணுவோம். நம்ம போட்ட அந்த இதே போடுவோம். 26ன்னு வச்சுக்குவோம். 26ல பையிங் பண்றோம்ல. 26ல வந்துட்டு 26 சாரி 26 100 26 300 26 100ல வந்துட்டு பையிங் பை 26 300ல வந்து செல்லு ஓகே. 1 முடிஞ்சது. அண்ணா டேட்டா மாத்துங்கண்ணா. அதானே பார்த்தேன். நானும் இங்க பாக்குறேன். என்னடா 4 இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா உடனே வாங்கிடுவோமே. லாஸே கிடையாது. எந்த சைடு பார்த்தாலும். 6000 8 43 ஓகே விட்டோம். ஆட் எடிட். ஆம், என்ன பார்த்தோம் இதுல? 25 900 25 700 25 900ல ஒண்ணு பை பண்ணோம். 25 900 பை அப்புறம் 25,700 25,700ல செல்லு டன் மேக்ஸிமம் லாஸ் ரொம்ப அதிகம். ஆனா ப்ராபபிலிட்டி 56%. ஃபண்ட் நீடடு 93. பிரேக் ஈவன்ட்டு 25,782க்கு தாண்டி போகணும். அப்பதான் வந்து ப்ராஃபிட்டே. 782 ஆமா. 782 தாண்டுனா தான் ப்ராஃபிட் ஆரம்பிக்கும். இல்லாட்டினா இந்த இடத்த தாண்டணும். 26,218 தாண்டணும். ஸோ இத வந்துட்டு இன்னும் வந்துட்டு சுருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஆ இந்த லாங் பொசிஷன பக்கத்துல கொண்டு வரணும். ஸோ லாங் பொசிஷன பக்கத்துல வந்துட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா, ம் நான் சொல்றது இந்த 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 கேப் இருக்குல்ல, இந்த ரெட்டுன்னு இருக்கு. இந்த ரெட் ஏரியாக்குள்ள பிரைஸ் இருந்ததுன்னா லாஸ். இந்த கிரீன் ஏரியாக்குள்ள பிரைஸ் வந்தா தான் ப்ராஃபிட்டே ஸ்டார்ட்டிங். அப்ப இந்த ரெட் ஏரியா முடியிற இடம் தான் வந்துட்டு இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட். 25,782 அதுதான் வந்து இந்த பாயிண்ட் இந்த இடம். நான் மவுஸ் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த இடம். ஸோ இந்த இடத்துல தான் ரெட் முடியுது. அதுக்கப்புறம் தான் கிரீன் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் கிரீன்லயே கொஞ்சம் கொஞ்சமா ஆயி ஃபுல் ப்ராஃபிட் வந்து இங்க தான் வரும். ஸோ அதேபோல இந்த சைடு வந்துட்டு பிரைஸ் இந்த லெவல் வரைக்கும் வரணும். அதாவது இந்த இது. அது என்ன அப்படின்னாச்சுன்னா 26,218. ஸோ 218 வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேல போனா தான் வந்துட்டு ப்ராஃபிட். ஆக மொத்தம் இதுக்கு இடையில எங்கேயாவது நின்னுது அப்படின்னாச்சுன்னா, எக்ஸ்பைரி வரைக்கும் எக்ஸ்பைரி டே சொல்றேன் கணக்கு. நம்மளுக்கு வந்து லாஸ் தான்.
ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணு பண்ணணும். இந்த ஸ்ப்ரெட்ட வந்துட்டு குறைக்கணும். ஸோ, இந்த ஸ்ப்ரெட் வந்துட்டு எத பேஸ் பண்ணி வருது அப்டின்னாச்சுன்னா, நம்மளுடைய கால் ஆப்ஷன வந்துட்டு பேஸ் பண்ணி தான் வருது. அதாவது இந்த கால் ஆப்ஷன். இது 25,900, 25,100 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இருக்கு. இத கொஞ்சம் அப்படி தள்ளி உள்ள கொண்டு வருவோம். இல்லாட்டினா ஒண்ணா வச்சு பார்ப்போம். 26,000த்துல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 26,000 26,000 கால்ல வந்து 2மே 26,000 ம் குறைஞ்சிருச்சு. ஸோ இதுவும் வந்து 26,000 வேஸ்ட். ஆனா ப்ராபபிலிட்டி 58. ஸோ அப்ப இந்த இத வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி நவுத்தி கொண்டாந்து இந்த ஸ்ப்ரெட்ட கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னாச்சுன்னா, எவ்வளோ இருக்கு? 300, 300 இருக்கா? ஆமா. இது ஒரு 300. இது ரொம்ப அதிகமா இருக்கு. 700 இருக்கு. ஸோ புட் ஆப்ஷன வந்துட்டு 25,800 ஆக்குவோம். ஒரு 200 கொண்டு வருவோம். ஓகே. இத வந்து 200 ஆக்குவோம். ஓகே. இந்த 2 வித்தியாசம் வருதோ? இத நானு 700 ஆக்கலையோ? 20 சாரி. 26, 26, 200 ம். ப்ராஃபிட்லாம் வரும். கண்டிப்பா வரும். ஏன்னா பிரைஸ் 25,843க்கு தாண்டி இறங்கக்கூடாது. 157 தாண்டி போகக்கூடாது. ம்ஹ்ம். இதே மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு சரி கிடையாது. வேற யாராவது உங்க ஐடியா ஏதாவது சொல்லுங்களேன் யாராவது. நம்ம இந்த இத 2த்தையும் கம்பைன் பண்ணி நோ ஐடியா. ஏன்னா இது 2த்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்ல. நான் இதுவரைக்கும் எதுவும் படிச்சதும் கிடையாது. ஃபாலோ பண்ணதும் கிடையாது. ஆ ஏன்னா அது கிரெடிட் ஸ்ப்ரெட்ட பேஸ் பண்ணி வந்து அயான் பட்டர்ஃப்ளை, அயான் கான்டர் இருக்கு. அது நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இத பேஸ் பண்ணி ஏதாவது கொண்டு வரலாமான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. ரெடிமேடா இது 2த்தையும் கம்பைன் பண்ண மாரி ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு இல்ல. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? இல்ல உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல வந்துட்டு வருதா? அப்படின்றதுக்காக கேட்கிறேன் நான். சும்மா சொல்லுங்க. எதா இருந்தாலும் சும்மா நம்ம காசா, பணமா எல்லாம் இங்க செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வந்துட்டு ஒத்து வராத மாரி இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து 11,000 வருது. ப்ராஃபிட் வந்துட்டு வெறும் 3,000 தான் வருது. ஆனா ப்ராபபிலிட்டி வந்துட்டு 68, 67% இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய கணக்கா எடுத்துக்க முடியாது. ப்ராபபிலிட்டி எல்லாம். அது ப்ராபபிலிட்டி அப்படி இப்படின்னு மாறும். நம்மளுக்கு வந்துட்டு மெயின் வந்துட்டு இந்த மேக்ஸிமம் லாஸ வந்துட்டு மினிமைஸ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுடைய அல்டிமேட் எய்மா இருக்கணும். ப்ராபபிலிட்டின்றது வந்து பிரைஸ் மூவ பொறுத்து அது வந்துட்டு மாறிட்டு இருக்கும். இதுக்கே வந்துட்டு 1,00,000 தேவைப்படுது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. தீபக் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
எனக்கு தெரிஞ்சு இதுல எதுவும் பார்த்த மாதிரி இல்லைங்க. மணிவண்ணன். இது மாதிரி. மணிவண்ணன். அவர் வேற ஃபாரஸ்ட்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். அருள்ராஜா, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்லண்ணே, இப்போதைக்கு நம்ம போட்டு வைப்போண்ணே. ஒரு 2 நாள்ல தெரிஞ்சிருது என்ன ரிசல்ட்டுன்னு. இல்ல, இல்ல, இல்ல. நம்ம இதுலயே வந்து பார்ப்போம் நம்ம என்னன்ட்டு. ஏன்னா, எ எ எ அதாவது டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட் 2த்தையும் பார்த்துட்டோம். அதுல வந்துட்டு கிரெடிட் ஸ்ப்ரெட்ட தனியாவா பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு புல்லிஷ்னா எப்படி கிரெடிட் ஸ்ப்ரெட் பண்றது? பியரிஷ்னா எப்படி கிரெடிட் ஸ்ப்ரெட் பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் 2த்தையும் கம்பைன் பண்ணி நியூட்ரலா இருந்ததுன்னா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல தான் வந்துட்டு அயான் பட்டர்ஃப்ளை, அயான் கான்டர் பார்த்துட்டோம். ஸோ அது முடிஞ்சுது. அது கிரெடிட் ஸ்ப்ரெட். அது ஓகே. ஆனா இப்ப டெபிட் ஸ்ப்ரெட்ட வந்து நம்ம தனித்தனியா தான் வந்து யூஸ் பண்றோம். இது வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு டைரக்ஷனல் மூவ் இருந்ததுன்னா, ஒரு புல்லிஷ் மூவா இருந்ததுன்னா புல் கால் ஸ்ப்ரெட். பீரிஷ் மூவ் இருந்ததுன்னா, பியர் கால் ஸ்ப்ரெட். ஸோ இத வந்து பியர் புட் ஸ்ப்ரெட். இத வந்து கம்பைன் பண்ணி ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிக்கு கொண்டு வர முடியுமா? அப்டின்ட்டு யோசிக்கிறோம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ள வந்துட்டு கொண்டு புரியுதுண்ணே. வருமா? அதானே, அது போட்டு பார்த்தா தெரிஞ்சிருதுண்ணே. நமக்கு என்னதான் வருது அப்படின்னு. அதான் இதுலயே தெரியுதே. இது வரமாட்டேங்குது. இல்லாதெல்லாம் ஒண்ணு செஞ்சு பார்ப்போம். இருங்க. ஒண்ணு பண்ணுவோம். இத வந்து ஓவர் கிராஸ் பண்ணுவோம். செல் பண்ணது. பை பண்ணது தானே ஒரே ஸ்ட்ரைக்ல இருக்கு. ஸோ இந்த பையிங்க வந்துட்டு எது இது புட்டு. புட்ட வந்துட்டு கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷன் ஏற்கனவே மேல தான் இருக்கு. புட் ஆப்ஷன் வருது. ஓகே. ப்ராபபிலிட்டி 65%. இந்த டெப்த் கீழ போகுது. அதுதான் இப்போ ஒரே இதா இருக்கு. இந்த டெப்த்த வந்து குறைக்கணும். இந்த பக்கெட் மாரி உள்ள ரொம்ப லென்த்தா போகுதுல்ல, அது வந்து லாஸ் வந்து. அந்த லென்த்த வந்துட்டு கட் பண்ணணும். ஏதாவது ஐடியா வருமான்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, ஓகே. செல்லிங் வந்து பையிங் 900, செல்லிங் 800. ஸோ இன்னும் கொஞ்சம் ம்ஹ்ம். சரி, ஓகே. இத நம்ம அப்புறமா வச்சுக்குவோம். நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்ப இப்ப நம்ம இத பார்ப்போம். ஆ கிரெடிட் ஸ்ப்ரெட்க்கு போயிடுவோம். டெபிட் ஸ்ப்ரெட் ஓகே. அப்ப இது 2த்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு எந்த ஐடியாவும் வரல. டெபிட் ஸ்ப்ரெட்ல வந்துட்டு 2 ஸ்ப்ரெட் இருக்கு. புல் கால் ஸ்ப்ரெட், பியர் புட் ஸ்ப்ரெட். இது 2த்தையும் கம்பைன் பண்ணி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கான்ட்டு நான் செக் பண்ணேன். ஆனா ஸ்ட்ராட்டஜி எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா ஒண்ணும் வரல. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. ஆ இப்ப கிரெடிட் ஸ்ப்ரெட்ல வந்துட்டு ஆ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு குயிக்கா வந்துட்டு கிரெடிட் ஸ்ப்ரெட்ட வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவோம். ஆ கிரெடிட் ஸ்ப்ரெட்ல வந்துட்டு இங்க 2 இது இருக்கு. ஒண்ணு வந்துட்டு புல்லிஷ் அப்டின்னாச்சுன்னா மார்க்கெட்டு. புல்லிஷ் அப்டின்னாச்சுன்னா புல்.
புட் ஸ்ப்ரெட் போடுவோம். அதே மார்க்கெட் வந்துட்டு பேரிஷா இருந்ததுன்னா, அதாவது பியரிஷ்னா ஆல்மோஸ்ட் வந்து நியூட்ரல். பியரிஷ் தான் பட் ஆனா நியூட்ரல் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நவுந்ததுன்னா பியரிஷா நவுரும். அப்படி இல்லாட்டினா நியூட்ரலா இருக்கும்னு அர்த்தம். அப்ப இது வந்து ரொம்ப மைல்டா நவர்றதுக்கு தான் வந்து இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்டே வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே. இதுக்கு வந்துட்டு பியரிஷ்க்கு வந்துட்டு பியர், கால், ஸ்ப்ரெட். ஸோ இது வந்து எப்படி போடுவோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரி போடுவோம். இது வந்து 26,600ன்னா 26,000ன்னா, இது 26,100 அப்படின்னாச்சுன்னா, 26,200 அ சாரி திருப்பி தப்பா எழுதுறேன். 25 எழுதணும். கீழ தான் அப்படி எழுதணும். 25,900 25,800 25,700 ஓகே. இது வந்து 26,100 26,200 26,300 ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷ் அப்படின்னுச்சுன்னா, புட் ஆப்ஷன வச்சுக்கிட்டு ஸ்ப்ரெட்ட போடணும். அப்ப புட் ஆப்ஷன் வச்சு ஸ்ப்ரெட்ட போடணும் அப்படின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்துட்டு ஏடிஎம்னு வச்சுக்குவோம். ஏடிஎம்னு வச்சோம்னா, ஸ்லைட்லி வந்துட்டு நம்ம ஓடிஎம்க்கு போயிட்டு, இங்க ஒரு புட்ட வந்துட்டு செல் பண்றோம். செல் பண்ணிட்டு ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 200ன்னு இல்ல. அது உங்களுடைய ரிஸ்க் அது. நீங்க எவ்வளோ தள்ளி வைக்கிறனாலும் சரி, அது ரிஸ்க்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் அதிகமாகும். 1 புட் ஆப்ஷன் வந்துட்டு பை பண்றோம். ஓகே. ஸோ அதேபோல இப்ப பேரிஷ் அப்டின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன வந்துட்டு கால் ஆப்ஷன்ல ஸ்ப்ரெட் போடணும். அப்ப ஸ்லைட்டா வந்து கால் ஆப்ஷனுக்கு ஓடிஎம்க்கு வந்துரணும். வந்துட்டோம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு கால வந்துட்டு செல் பண்ணணும். ஆ ஒரு புட்ட வந்துட்டு சாரி ஒரு கால வந்துட்டு பை பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த செக்ஷன் வந்துட்டு புல் புட் ஸ்ப்ரெட். இது வந்து பியர் கால் ஸ்ப்ரெட். ஸோ இப்படி தனித்தனியா பண்ணணும். புல்லிஷ் மார்க்கெட்னா, பேரிஷ் மார்க்கெட்னா. ஆனா எந்த மார்க்கெட்டுன்னு தெரியல. சைடு வேவா இருக்கு அப்படின்னாச்சுன்னா, 2த்தையுமே போட்டுற வேண்டியது தான். ஸோ 2த்தையுமே இந்த மாரி போட்டுட்டோம் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு ஒட்டு மொத்தமா இதுக்கு என்ன பேர் வந்துரும் அப்படின்னாச்சுன்னா, அயான் கான்ட்ரான்னு வந்துரும். அயான் கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜி. இது. ஸோ இதுல அயான் கான்ட்ரா, அயான் பட்டர்ஃப்ளையா மாத்தணும் அப்படின்னு நெனைச்சோம் அப்படின்னாச்சுன்னா, சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு தான் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த புட்டு செல் பண்ணியிருக்கிறோம், கால் செல் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு இடையில வந்துட்டு ஸ்ப்ரெட்டே வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இது 25,900ல புட்ட செல் பண்ணோம். கால வந்து செல் பண்ணது 26,100ல. இது 2த்தையும் எடுத்துட்டு ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல புட்டையும், காலையும் செல் பண்ணிறணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, பி அண்ட் சி 2த்தையுமே வந்துட்டு செல் பண்ணிறோம். அப்ப இது எடுத்துறோம். ஒரே ஸ்ட்ரைக்ல. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இப்படி பண்ணியாச்சுன்னா, அது பேரு அயான் கான்ட்ரான்றது அயான் பட்டர்ஃப்ளை ஆயிடும். இது வந்து அயான் பட்டர்ஃப்ளை ஆயிடும். ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம வந்துட்டு இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இப்ப இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா,
நம்ம முன்னாடி இது மத்ததெல்லாம் பார்த்துட்டோம். ப்ராஃபிட், லாஸ் அந்த இது விஷயத்தெல்லாம். நம்ம இப்ப ஆப்ஷன் பிரைஸ வந்துட்டு பார்க்க போறோம். ஆ ம். ஓகே. இப்ப 2 மாறுச்சு. இன்னொரு ஸ்லைட் போடு. ரேஷியோ ஸ்ப்ரெட். சாரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரேஷியோ ஸ்ப்ரெட் தான். இது எந்த வகையில வந்துட்டு சேரும் அப்டின்னாச்சுன்னா, ஏன்னா நானு அத யோசிச்சு யோசிச்சு பார்த்தா ஒண்ணும் வரல. இந்த இது டெபிட் ஸ்ப்ரெட்ட வச்சுட்டு வேற என்ன யோசிக்கலாம்? என்ன பண்ணலாம் 2த்தையும் கம்பைன் பண்ணி அப்டின்னாச்சுன்னா ஒண்ணும் மைண்ட்ல வரல. ஆனா இன்னொரு இது 2 இந்த டெபிட் ஸ்ப்ரெட்ல இன்னொன்னு பண்ணலாம். அதுதான் வந்துட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட். அப்ப ரேஷியோ ஸ்ப்ரெட்ன்றது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து அதனுடைய மதர் வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா, டெபிட் ஸ்ப்ரெட் தான். டெபிட் ஸ்ப்ரெட்ல ஒரு வகை தான் வந்துட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட்டுன்ட்டு. என்னன்னா, இப்ப போட்டோம். இதுல என்ன பண்ணுவோம், இப்ப ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுன்னு வச்சுக்குவோம். புல்லிஷ் மார்க்கெட் அப்டின்னாச்சுன்னா, நம்ம என்ன ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுவோம், இந்த டெபிட் ஸ்ப்ரெட்ல அ புல்லு, காலு, ஸ்ப்ரெட் இதான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதுல வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்டின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன வந்துட்டு பை பண்ணுவோம். செல் பண்ணுவோம். ஒரு கால் ஆப்ஷன செல் பண்ணுவோம். அப்புறம் ஒரு கால் ஆப்ஷன வந்துட்டு பை பண்ணுவோம். இது 2ம் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ, இப்ப இதுதான் வந்து 26,000 தான் வந்துட்டு ஏடிஎம் அப்டின்னாச்சுன்னா, ஆ இப்ப 26,100 26,300ன்னு வச்சுக்குவோம். இதுல என்ன பண்ணுவோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு கால வந்துட்டு பை பண்ணுவோம். 26,100ல கால வந்துட்டு பை இது. இங்க வந்துட்டு கால வந்துட்டு செல் பண்ணுவோம். செல்லு. ஸோ, இதுதான் வந்துட்டு புல் கால் ஸ்ப்ரெட் அப்டின்றது. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷ் மார்க்கெட். அதாவது மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கு. மைல்டா ஏறுது. ரொம்ப அதிகமா ஏறல. ரொம்ப மைல்டா ஏறுது. பட் ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும். 26,300 வரைக்கும் தான் அது ஏறும்னு தெரியறதால தான், உங்களுடைய ஷார்ட் லெக்க வந்துட்டு இங்க தூக்கி வச்சிருக்கிறீங்க. 26,300ல தூக்கி வச்சிருக்கிறீங்க. ஓகே. ஸோ இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் அப்டின்னாச்சுன்னா, ஆ இதனுடைய காஸ்ட் வந்துட்டு பார்க்கணும். இப்ப இதனுடைய காஸ்ட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, என்ன பிரச்சனை வரும் அப்டின்னாச்சுன்னா, இப்ப இதுல வந்து ஒரு பை பண்ணியிருக்கீங்க. இது வந்துட்டு பை பண்ணது வந்துட்டு 26,100 கால் ஆப்ஷன். 26,100 கால் ஆப்ஷன் எக்ஸாம்பிள்க்கு ஒரு ரூ. 100ன்னா, ஆ இது வந்துட்டு 26,100 உடைய கால். இத வந்துட்டு பை பண்ணியிருக்கீங்க. காசு குடுத்து வாங்கியிருக்கிறீங்க. அடுத்தது இத வந்துட்டு செல் பண்றீங்க. செல் பண்றப்ப இந்த பைசா வந்து இதுல கிடைக்காது. ஏன்னா இது வந்துட்டு ஓடிஎம்ல இருக்கு. தள்ளி இருக்கு. ஒரு 200 பாயிண்ட் தள்ளி இருக்கு. ஸோ, அதனால அதனுடைய விலை வந்துட்டு ஒரு ரூ. 35 இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு நார்மலா சொல்றேன். ரூ. 35 தான் இருக்கு. 26,300. ஸோ, இப்படி இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இப்ப உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் என்ன வரும் அப்படின்னாச்சுன்னா, ரூ. 100 உங்க கையில இருந்து போயிருக்கு. ரூ. 35 உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ, ரூ. 65 இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு நீங்க வந்துட்டு செட் பண்றதுக்கு, அதாவது வந்துட்டு புல் கால் ஸ்ப்ரெட்ட வந்துட்டு செட் பண்றதுக்கு உங்களுக்கு ரூ. 65 ஆயிருக்கு. ஸோ இந்த ரூ. 65 வந்துட்டு நீங்க குறைக்கணுன்ட்டு முடிவு பண்ணுனீங்க அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு என்ன வழி இருக்கு அப்டின்னாச்சுன்னா, இந்த பைசாவ வந்துட்டு அதிகப்படுத்தணும். இத வந்துட்டு அதிகப்படுத்தணும்.
ஸோ இத வந்து அதிகப்படுத்தணும். அப்படி இல்லாட்டின்னா, இத வந்துட்டு குறைக்கணும். 2 ஆப்ஷன் தான் இருக்கு உங்களுக்கு. இத வந்துட்டு குறைக்கணும். இல்லாட்டின்னா வந்துட்டு இத வந்துட்டு அதிகப்படுத்தணும். இப்ப இத குறைக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ரூ. 100 குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, 26,100ல வாங்குனத 26,200ல வாங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கும். எவ்வளோ இருக்கும்? ரூ. 100 வித்தது ஒரு ரூ. 70 இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு. ஒரு ₹70ல இருக்கு. ஸோ அப்ப ₹70னா இது வந்துட்டு 70 ஆயிடும். அப்ப 70 மைனஸ் 35 உங்களுக்கு ரூ. 65 வராது. ரூ. 35 தான் நெட் காஸ்ட் வரும். இப்ப நெட் காஸ்ட் வந்துட்டு ₹35. ஆனா அப்படி பண்றப்ப என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய ப்ராஃபிட் வந்துட்டு இந்த ரூ. 100 பாயிண்ட்லயே சுருங்கிடும். இந்த இது. ஏன்னா இந்த ஸ்ப்ரெட்ட வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு தான் உங்க ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாகும். அந்த ஸ்ப்ரெட்ட வந்துட்டு நீங்க குறைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, ஸ்ப்ரெட் வந்துட்டு குறைஞ்சிடும். ஸோ அப்ப அதுல வந்துட்டு உங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்டின்னாச்சுன்னா, என்ன பண்ணலாம் இன்னொன்னு அப்டின்னாச்சுன்னா, அப்ப ஒரு விஷயத்துல வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு விருப்பப்படல. ஏன் அப்டின்னாச்சுன்னா, அந்த ஸ்ப்ரெட். இந்த ஸ்ப்ரெட்ட வந்துட்டு நீங்க அல்டர் பண்றதுக்கு விரும்பல. குறைக்கிறதுக்கோ, இல்ல கூட்டுறதுக்கோ உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இல்ல. ஓகே. ஸோ அப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணு பண்ணலாம். இந்த ரூ. 35க்கு வித்தீங்க பாத்தீங்களா? இந்த இத. அத வந்துட்டு 2 வித்தரலாம். 1 விக்கிறதுக்கு பதிலு 2 கால் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க விக்கலாம். வித்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு ரூ. 70 கிடைக்கும். ஸோ அப்ப ரூ. 100க்கு வாங்கியிருக்கிறீங்க, ரூ. 70க்கு வித்திருக்கிறீங்க அப்டின்றப்ப, உங்களுக்கு நெட் காஸ்ட் வந்து ரூ. 30 வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்டின்றது. அப்ப ரேஷியோ ஸ்ப்ரெட்னா 1:2. அதாவது 1 கால் ஆப்ஷன் தான் வித்தீங்க. 1 கால் ஆப்ஷன் வாங்குனீங்க. பட் ஆனா 2 கால் ஆப்ஷன் வந்துட்டு வித்திருக்கிறீங்க. ஸோ இத தான் வந்துட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்டின்றது. அப்ப இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டினுடைய ஆ அல்டிமேட் எய்ம் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு டோட்டலா அந்த ஸ்ப்ரெட்டினுடைய காஸ்ட்ட வந்துட்டு குறைக்கிறது தான் உங்களுடைய எய்ம். ஸோ அதுக்காக நீங்க வந்துட்டு இத பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? யாராவது சொல்லுங்க பாப்போம். இதுல ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு காஸ்ட்ட குறைச்சிரலாம். அதுல வந்துட்டு எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. காஸ்ட்ட வந்துட்டு அட்டகாசமா வந்துட்டு குறைச்சிடலாம். வேற என்ன இதுல டிஸ்அட்வான்டேஜ்ன்னு என்ன இருக்கு? ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது நம்ம லிஸ்ட் போடுவோம். எந்த ஸ்லைடுங்க? ஆப்போசிட்டா மூவ் ஆச்சுன்னா, அ லாஸ் கொஞ்சம் அதிகமா வரும். எஸ். அதிகம் அன்லிமிட்டட் லாஸ் ஆயிடும். ஏன்னா, ஒரு ஷார்ட் லுக்குக்கு தான் புரொடக்ஷன் இருக்கு. ஒரு ஷார்ட் லுக்குக்கு புரொடக்ஷனா தான் வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆப்ஷன வந்துட்டு பை பண்ணியிருக்கிறோம். செல் பண்ண ஆப்ஷனுக்கு அந்த ல லாஸ வந்துட்டு லிமிட் பண்றதுக்காக பை பண்ணியிருக்கிறோம். பட் ஆனா, இப்ப 2 இத வந்து நீங்க செல் பண்ணிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, 1த்துக்கு தான் வந்துட்டு இப்ப புரொடக்ஷன் இருக்கு லிமிட் பண்றதுக்கு. ப்ராஃபிட் இது லாஸ. ஆனா, இதுல வந்துட்டு அந்த இன்னொரு ஆப்ஷன வந்து நீங்க செல் பண்ணீங்கல்ல, அதுக்கு வந்துட்டு அதுல லாஸ லிமிட் பண்றதுக்கு வழி இல்ல. அப்ப அது வந்துட்டு அன்லிமிட்டடா இருக்கும். அப்ப இது என்ன ஆயிடும் அப்டின்னாச்சுன்னா, ஆ ப்ராஃபிட் வந்துட்டு லிமிட்டட் ஆயிடும். லாஸ் வந்துட்டு அன்லிமிட்டட் ஆயிடும். இல்ல கரெக்ட்டு தானே? இப்ப 26,000 ஒரு கால் ஆப்ஷன் சிஇ செல் பண்ணியிருக்கிறீங்க. என்ன ரூபாய்க்கு? ரூ. 100. ஓகே. இங்க 26,000 க்கு 100 ரூ. 100 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 க்கு 100 ரூ. 100
200. ஒரு கால் ஆப்ஷன். இது வந்துட்டு செல்லு. பை இது. இது வந்து செல்லு. ஆர்எஸ் ரூ. 30க்கு செல் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே. இப்ப என்ன ஆகுது? நிஃப்டி ஒரு பாயிண்ட் ஏறுது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். நிஃப்டி வந்துட்டு 26,000ல இருந்து 26,050ன்னு வச்சுக்குவோம். 50 வந்துட்டு 50 இல்ல. ஒரு ஓகே. ஒரு 50ன்னே வச்சுக்குவோம். ஒரு 50 பாயிண்ட் வந்துட்டு ஏறுது. ஸோ, இதனுடைய டெல்டா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 0.5ன்னு வச்சுக்குவோம். இதனுடைய டெல்டா. இதனுடைய டெல்டா 0.5. இது வந்து 0.25ன்னு வச்சுக்குவோம். டெல்டா. ஓகே. ஸோ, அப்ப 50 பாயிண்ட் வந்துட்டு ஏறியிருக்கு. 50 பாயிண்ட் ஏறிச்சுன்னா, கண்டிப்பா இது வந்துட்டு கால் ஆப்ஷன். இந்த ரூ. 100ன்றது ஏறியிருக்கும். எவ்வளோ ஏறியிருக்கும்? 0.5 ஏறியிருக்கும். அப்ப ரூ. 50 ரூ. 50 நிஃப்டில ஏறுச்சுன்னா, இன்டு 0.5 அதானே டெல்டா. ஸோ, அப்ப 25 பாயிண்ட் வரும். அப்ப ரூ. 100ன்றது வந்து ரூ. 125 ஆயிடும். ஓகே. இப்ப இங்க வந்துருவோம். இங்க நீங்க பை பண்ணல, செல் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ, அப்ப உங்களுக்கு ரூ. 30 வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே நீங்க வாங்கிட்டீங்க. ரூ. 30. இங்க என்ன நடக்கும்னா, இங்க வந்து 0.25. ஸோ, அப்ப இங்க எவ்வளோ ஏறும் அப்டின்னாச்சுன்னா, 50 பாயிண்ட் ஏறியிருக்கா? 50 இன்டு 0.25 எவ்வளோ வரும்? ஐம்பது இன்டு 0.25 ரூ. 12.5 ஏறிருக்கும். இப்ப ரூ. 12.5 ஏறிருக்கும் அப்டின்னாச்சுன்னா, 30, 10, 40, ரூ. 42 50 இது வந்து ரூ. 125. இப்ப என்ன நடக்குது அப்டின்னாச்சுன்னா, இதுவே நீங்க வந்துட்டு 2 செல் பண்ணியிருக்கிறீங்க அப்டின்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு. 2 செல் பண்ணிட்டீங்க. இங்க 2 25,002ல வந்துட்டு 1 லாட் இல்ல. 2 லாட் செல் பண்ணிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, அது என்ன ஆயிடும் அப்டின்னாச்சுன்னா, இந்த 42 கூட இன்னொரு 42 கூட்டிடுங்க. 0, 0 2, 4, 5 4, 4 8 ரூ. 85 ஏறிடும். 30 வாங்குனது வந்து 2 லாட்டுன்றப்ப டோட்டலா சொல்றேன். 42 ஒரு லாட்டுக்கு ரூ. 42 ஒரு லாட்டுக்கு வந்துட்டு ரூ. 12 ஏறுச்சு அப்டின்னாச்சுன்னா, டோட்டலா வந்துட்டு 42, 42 சாரி. 12, 12 ம் வெயிட். இதுல வந்துட்டு உங்களுக்கு ரூ. 25 ப்ராஃபிட். ரூ. 25 ப்ராஃபிட். ஏன்னா 50 இன்டு 0.5 25 அதனால 125 ஆயிடுச்சு. அதனால ரூ. 25 ப்ராஃபிட். இதுல வந்து இதுல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வருது அப்டின்னுச்சுன்னா, எவ்வளோ பார்த்தோம்? 12.5 தானே? 12.5 12.5 ஸோ 12.5 அப்டின்னாச்சுன்னா, விலை வந்து என்னவா இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, ரூ. 42.50 இருக்கும். ஓகே.
ஸோ அப்ப ப்ராஃபிட்ன்னு இல்ல, லாஸ் எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா ரூ. 12.50 லாஸ். அப்ப ரூ. 25 உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனா லாஸ் வந்து அதுல வந்துட்டு ரூ. 12 லாஸு. லாஸ் ஏன்னா இது பிரைஸ் ஏறுறப்ப இதுவும் தானே ஏறும். இது ஏற்கனவே ரூ. 30 தான் வித்திருக்கிறீங்க. திருப்பி நீங்க பைபேக் பண்ணணும்னா ரூ. 42.50 குடுத்து பொசிஷன வந்துட்டு குளோஸ் பண்றதுக்காக பைபேக் பண்ணணும். அப்ப ரூ. 12.50 எக்ஸ்ட்ரா உங்க கையில இருந்து குடுக்கணும். அப்படின்றப்ப இங்க ஒரு ரூ. 25 ப்ராஃபிட் வந்தது. இந்த ப்ராஃபிட் இங்க ரூ. 25 வந்ததுன்னா, இங்க லாஸ் ரூ. 12 வந்து போச்சு. ஆக மொத்தம் நெட் ப்ராஃபிட் லாஸ் வந்துட்டு நெட் இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, பிஎல்ல 25 மைனஸ் 12.50. ஸோ 12.5 அப்படின்றது தான் வந்துட்டு உங்களுடைய ப்ராஃபிட். அப்ப இந்த ரூ. 25 ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பா வராது. ஏன்னா, அத வந்துட்டு இது வந்துட்டு மைனஸ் பண்ணிடும். ஸோ இது வந்துருது. ஆனா, இப்ப என்ன கணக்குன்னா, இது 2 லாட்டா போட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, 2 டைம்ஸ் 2 இதா வந்துட்டு செல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லாஸே வந்து என்ன வந்துரும் அப்படின்னாச்சுன்னா, 0, 0, 5, 2 25 வந்துரும். ஸோ அப்ப ப்ராஃபிட்டும் 25 லாஸும் 25 ஸோ அப்ப என்ன ஆயிடும் இங்க உங்களுக்கு? இந்த ரூ. 12.50ன்றது இங்க ஒரு ரூ. 25 லாஸ். இது வந்து ப்ராஃபிட். இது வந்து லாஸ். ஸோ 0. ஸோ இந்த இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இது தொடர்ச்சியா வந்துட்டு கன்டினியூவா ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னாச்சுன்னா, டோட்டலா வந்துட்டு லாஸ்ல வந்துட்டு மாட்டிக்குவீங்க. அப்ப இதுல இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னாச்சுன்னா, வாங்குற விலைய வந்து ரூ. 100 குடுத்து வாங்கிட்டு ஒரு ரூ. 30க்கு வித்தா, ரூ. 70 தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. அதனால இத 2 விப்போம்ன்னு ஆசைப்பட்டு நீங்க வித்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ரூ. 60க்கு வித்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ரூ. 100 மைனஸ் ரூ. 60 ரூ. 40 உங்களுக்கு கிடைச்சா ரூ. 40 தான் நீங்க செலவு பண்ணதா இருந்தாலும், ரூ. 30 உங்களுக்கு அதனால வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்க நினைச்சாலும், இன்னொரு சைடு இந்த ரிஸ்க் உங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த ரிஸ்க் இருக்கு அப்டின்னாச்சுன்னா, நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப கன்ஃபார்மா இருக்கணும் அப்டின்னாச்சுன்னா, கண்டிப்பா இந்த பிரைஸ் வந்துட்டு ஏறுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இது அதாவது வந்து 25,200 வந்துட்டு டச் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் தான், இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்‌க்கு நீங்க வந்துட்டு போணும். அப்படி இல்ல அப்படின்னாச்சுன்னா, ஏன்னா எக்ஸ்பைரி டே வரைக்கும் வந்து 26,200 வந்து டச் பண்ணக்கூடாது. பட் ஆனா, இன்னைக்கு நீங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு இன்னைக்கு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, இன்னும் எக்ஸ்பைரிக்கு வந்து ஒரு 4, 5 நாள் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இடையில இந்த பிரைஸ் ஏறும். ஏறுறப்ப உங்களுக்கு இந்த லாஸ் வந்துட்டு காட்டும், பயமுறுத்தும். ஆனா இந்த லெவலுக்கு வந்திருக்காது. நம்ம பார்த்தது ஒரு ரூ. 50 தான் ஏறியிருக்கு. 26,000லேருந்து 26,050 தான் வந்திருக்கு. 26,200லாம் வரல. இன்னும் 150 பாயிண்ட் ஏறுனா தான் வந்து 26,200 வரும். ஆனா, இந்த 50 பாயிண்ட் ஏறுனதுக்கு, உங்களுக்கு இங்க வந்துட்டு புராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்துட்டு பெரிய லெவல்ல ரெட்‌ல காட்ட ஆரம்பிச்சுரும். அது உங்களுக்கு ஒரு விதமான பயத்த உண்டாக்கி இருந்தாலும், இந்த லெவலுக்கு அது போகாதுன்னு வச்சுக்கங்க. இந்த லெவலுக்கு அது போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் அந்த ரன்னிங்ல அந்த எக்ஸ்பைரி ஆகுற வரைக்கும், நீங்க ஏறக்குறைய ஒரு நேக்கடா ஒரு காலையோ, புட்டையோ வாங்கி வச்சிருக்கிறப்ப எந்த மாதிரியான ஒரு பயம் உண்டாகுதோ, அந்த மாதிரியான ஒரு பயம் வந்துட்டு உண்டாயிடும். இதுக்கு காரணம் என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு லெக் மட்டும் தான் வந்து புரொடெக்டடா இருக்கு. அதனால லாஸ் அப்டின்றது வந்துட்டு, மேக்ஸிமம் லாஸ் இவ்ளோ தான் அப்டின்ட்டு இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்ல சொல்ல முடியாது. அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா, இன்னொரு லெக் ஓப்பனா இருக்கு. ஸோ, அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு பிரைஸ் மேல ஏறுதோ, அந்த ஷார்ட் லெக்க தாண்டி, அது எல்லாமே வந்துட்டு ஏறுற வரைக்கும் அது பாட்டு லாஸ் ஏறிக்கிட்டே போகும்.
ஸோ, அதனால வந்துட்டு அத கவுண்ட் பண்ணி வந்துட்டு சொல்ல முடியாது. இதுதான் வந்துட்டு இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்ல இருக்கிற ஒரு பிரச்சனை. இதே இப்ப இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்ட நம்ம வந்துட்டு சென்சிபிள்ல வந்துட்டு இது பண்ணுவோம். ரீசெட் இது என்ன கிளியர் நியூ ட்ரேட். எதுல தூக்கி வச்சிருக்கிறாங்க ரேஷியோ ஸ்ப்ரெட்ட? கால் ரேஷியோ, பேக் ஸ்ப்ரெட். ஓகே. இப்ப நம்ம போட்ட பிரைஸே போடுவோம். கால் ஆப்ஷன் வந்துட்டு 26க்கு வாங்கணும். ஓகே. 26,000க்கு ஒரு கால் ஆப்ஷன். ஆ. கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட். ஓஹோ! வெயிட். இந்த ஸ்ப்ரெட் இல்ல நம்மளுக்கு. ஓகே. ம். 26,000க்கு பை பண்றோம். 9ஆம் தேதி, 9ஆம் தேதி. ஓகே. 26,000. ஓகே. அடுத்தது 26,200 செல் பண்றோம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட். பை பண்ணியிருக்கிறோம் 26,000க்கு ஒரு கால் ஆப்ஷன். அப்புறம் 26,200க்கு 2 புட் ஆப்ஷன் வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆக மொத்தம் பிரைஸ் பே பண்ணது வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, வெறும் ரூ. 5 தான். வெறும் ரூ. 5 தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பே பண்ணியிருக்கிறோம். ஏன்னா, இது இது 1 வந்து இது வந்து ஒரே ஒரு இதுதான். அதான் வந்து 208.9 தான். ஏன்னா இது வந்து 101, 2ன்றதால 101, 101ன்னா 202, 202 ஒரு 95, 201.95 டைம்ஸ் 2 203 203.9 ஸோ 0 ஐ ஆல் ரூ. 5 தான். இந்த இதுதான். ரூ. 5க்கு அட்டகாசமா ஒரு ஸ்ப்ரெட்ட வந்துட்டு போட்டாச்சு. வெறும் ரூ. 5 செலவு பண்ணி. ஆனா, இதுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு மார்ஜின் மணியா இவ்ளோ வச்சிருக்கணும். ஃபண்ட் நீடட் 2,50,000 மேக்ஸிமம் லாஸ் வந்துட்டு அன்லிமிட்டெட். ஏன்னா, ஒரு இது பண்ணியிருக்கிறதால. ப்ராபபிலிட்டி வந்துட்டு 43% மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு 14. ஸோ, இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஒண்ணு ஒரு விஷயத்துல வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்கணும் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் எந்த காரணம் கொண்டும் பிரைஸ் வந்து 26,200 தாண்டி போயிடக்கூடாது. போச்சு அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு இதா வரும். அதுதான் வந்துட்டு இங்க வந்து இருக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. 26,395 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டே வரைக்கும் போட்டுருவோம்.
ரீசெட் 9th. ஒன்பதாம் தேதி. ஓகே. இன்னைக்கு இருக்கிற பிரைஸ்லயே இருக்கு அப்படின்னாச்சுன்னா ப்ராஃபிட் தான் வரும். பட் ஆனா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வராது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரணும்னா இந்த இடத்துக்கு வரணும் கரெக்ட்டா. 26,200ல வந்துட்டு நிக்குது. இந்த வா இந்த இதுல அப்படின்னாச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துரும். ஆனா அத தாண்டி 26,395க்கெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. அத தாண்டி போயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ 26,395 வந்து தாண்டாது பிரைஸு. அது 300 தாண்டறதே கஷ்டம் தான். அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா, இப்ப இருக்கிறது வந்து 26,000 கிட்ட நிக்குது பிரைஸ். இதுல இருந்து ஒரு 300 பாயிண்ட் தான் வந்துட்டு ஏறும் அப்படின்னுச்சுன்னா, இத வந்துட்டு போடலாம். ஆனா இது இடையில இத மெயின்டெயின் பண்றதுக்கு, இந்த மார்ஜின் மணி வந்துட்டு ஃபண்ட் அவன் அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா இது அப்படி இப்படி ஏறுறப்ப வந்துட்டு அதிகமாகும். அதனால வந்துட்டு எம்டிஎம்க்காக மார்க்கெட் டூ மார்க்கெட் அந்த மார்ஜின் வந்து வேரி ஆகும். ஸோ அது வேரி ஆகுறப்ப அடிஷனலா பணம் வந்துட்டு கேட்பான். உங்ககிட்ட ஒரு ரூ. 5,00,000 இருந்தது அப்படின்னாச்சுன்னா, அத உங்க அக்கவுண்ட்ல வந்து போட்டு வச்சுக்கிட்டு, இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டு வருது அப்படின்னாச்சுன்னா, இத வந்துட்டு நீங்க வந்துட்டு எக்ஸிட் பண்ணிரலாம் இது. இதுல இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்க்கே வந்து இந்த ரிஸ்க் தான் இந்த இதுல ரேஷியோ ஸ்ப்ரெட்ல. ஸோ அதனால ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ப்ரெட்ன்னு வந்துட்டு சொல்ல முடியாது இத. கொஞ்சம் பிரச்சனை உள்ள ஒரு ஸ்ப்ரெட் தான் இது. ஆனா இத வந்துட்டு யாரும் வந்துட்டு ட்ரை பண்றது கிடையாது இந்த இத. ரேஷியோ ஸ்ப்ரெட்ட. யாரும் அட்வைஸும் வந்துட்டு பண்றது கிடையாது இத. ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் இதுக்கு வந்துட்டு ஆ இது இருக்கு. அதாவது வந்து பாசிட்டிவ் அப்டின்னாச்சுன்னா, ஒரே ஒரு இதுதான். காஸ்ட் வந்து குறையும். இப்ப பாருங்க ரூ. 5 தான். ரூ. 5 தான் செலவு. பட் ஆனா ஷூரா இருக்கணும் நீங்க. மார்க்கெட் அப்படி இப்படின்னு ஏறிடுச்சுன்னா, அப்படி சிக்கல்ல மாட்ற மாரி ஆயிடும். வெளியில புக் பண்ணிட்டு வர மாரி ஆயிடும். அப்புறம் இத. இல்லாட்டினா ஒரு லெக்க வந்துட்டு நீங்க வந்துட்டு குளோஸ் பண்ணிரணும் டப்புன்ட்டு. ஒரு ஷார்ட் லெக்க வந்துட்டு நீங்க டபால்னு வந்துட்டு குளோஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ அந்த மாதிரின்னா வந்துட்டு இந்த இது பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்டின்ட்டு. ஆனா இங்க வந்துட்டு ஒண்ணு புதுசா ஆட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. பேக் ரேஷியோ அப்டின்ட்டு. நானே இப்ப தான் வந்துட்டு பார்க்குறேன் இது. ஆனா இதுல வந்துட்டு அவங்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த இதையும் வந்து பார்த்துருவோம் இது. இது வந்து நம்ம 2 கால் வந்துட்டு இது பண்றோம். இதுல என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இங்க வந்துட்டு பை பண்ணியிருக்கிறாங்க. இத வந்துட்டு அப்படியே பேக் ரேஷியோ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேக்ஸிமம் லாஸ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு, மேக்ஸிமம் ப்ராஃபிட்ட வந்துட்டு அன்லிமிட்டடா வச்சுட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப நைஸா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா டபுள் இது இருக்கு. அ கால் ஆப்ஷன். பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அ செல் பண்ணது வந்துட்டு லோயர் ஸ்ட்ரைக்ல வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு தான் இது. லோயர் ஸ்ட்ரைக்ல வந்துட்டு ஸ்ட்ரைக் இது பண்ணியிருக்கிறாங்க. 26,050ல வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன வந்துட்டு செல் பண்ணிட்டு, அதுக்கு மேல போயி 26,250ல 2 கால் ஆப்ஷன வந்துட்டு சாரி இந்த இது வராது 9ஆம் தேதி. 2 இத வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரைஸ் கெட் வந்து எவ்வளோ அப்டின்னாச்சுன்னா, ஓ! பெட்டர். இது அதோட இது நல்லா இருக்கு இது. ஏன்னா பிரைஸ் கெட். நீங்க பே பண்ணல. உங்களுக்கு ரூ. 13 உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க பில்ட் அப் பண்ணி. இத்தனைக்கு நீங்க வந்துட்டு 2 கால் ஆப்ஷன் வந்துட்டு பை பண்ணியிருக்கிறீங்க. ஒரு கால் ஆப்ஷன் வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறீங்க. மேக்ஸிமம் லாஸ் வந்து லிமிட்டட் ரூ. 13,000 தான். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ப்ராபபிலிட்டி 60% மேக்ஸிமம் புராஃபிட் அன்லிமிட்டட். பிரேக் ஈவன் பாயிண்ட் அங்க தான் இடிக்குது. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கே.
26,436 26,436ன்னா ஏறக்குறைய இந்த அளவுக்கு வரணுமே. இந்த இந்த கிரீன் செக்ஷன் தான் வந்து ப்ராஃபிட் ஸ்டார்ட்டிங்கு. ஸோ இந்த இது ஒண்ணும் பின்னாடியே வருது இது. அட. இத அவாய்ட் பண்ண முடியாதா? பின்னாடி இப்படிதான் வருமா? ஓகே. ஸோ இது பெஸ்ட்டா இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட். நம்ம பார்த்தது வந்துட்டு கால் ரேஷியோ ஸ்ப்ரெட். அது வெறும் ரேஷியோ ஸ்ப்ரெட். இது பேக் ரேஷியோ ஸ்ப்ரெட். ஸோ அதுல இது வந்து பெஸ்ட்டா இருக்கு. இது 2வது இதுல ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, ஃபண்ட் நீடடும் கம்மி தான். 57.567. ஸோ ஒண்ணே ஒண்ணு தான் இடிக்குது. என்ன அப்டின்னாச்சுன்னா, ஆ ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட் வந்துட்டு ரொம்ப இதா இருக்கு. இந்த சைடு வந்தா ப்ராஃபிட் தான். பட் ஆனா, இந்த சைடு வந்துட்டு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வருது? எவ்வளோ மேக்ஸிமம்? கீழ இந்த சைடு போச்சுன்னா? ரூ. 1000 கிடைக்கும். கீழ எவ்வளோ இறங்கிடுச்சுன்னா. ஆனா எவ்வளவு கீழே போனாலும் லாஸ் வராதுன்னு நினைக்கிறேன். லாஸ் வராது. லாஸ் எப்ப வரும்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள நின்னா தான். அந்த ரேஞ்ச் என்ன அப்டின்னாச்சுன்னா, இங்க இருக்கு. 26,064க்குள்ளயே நின்னு போச்சுன்னு வச்சுக்கங்க. லாஸ் தான். 64 விட்டு கீழ இறங்கிருச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தான். அதே மாரி அந்த சைடு வந்துட்டு 26,436 தாண்டுச்சுன்னா ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் ஷார்ப்பா ஏறிடும் மேல. சல்லுன்னு ஏறிடும். பட் ஆனா என்ன ப்ராப்ளம் அப்டின்னாச்சுன்னா, அவன் அந்த ப்ராபபிலிட்டின்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இந்த ப்ராபபிலிட்டி அவன் இந்த ப்ராஃபிட்ட வச்சு நம்ம நெனச்சுக்க கூடாது. அவன் இந்த ப்ராஃபிட்ட கால்குலேட் பண்ணிட்டு அதையும் கன்சிடர் பண்ணதால நம்மளுக்கு பிஓபி வந்துட்டு அதிகமா தெரியுது. 40, 60% கிடைக்குது. பட் ஆனா எனிவே திஸ் இஸ் த பெஸ்ட். ஆனா என்ன ஒண்ணு, இது வந்துட்டு மார்க்கெட் நின்னு போச்சுன்னா தான் பிரச்சனை ஆயிடும். நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு நெனைக்கிறேன். இல்லாட்டா ஒண்ணு பண்ணிக்கணும். ஆனா இப்ப மார்க்கெட் புல்லிஷா இருக்குன்னா, இத அப்படியே இப்டி தள்ளிக்கணும் இந்த சைடு. இருங்க தள்ளி பார்ப்போம். இது பின்னாடி இத வந்து அப்படியே கொண்டு வருவோம். எ எவ்வளோ 650ல நிக்குதா? இத இன்னும் கொஞ்சம் கீழ கொண்டு போவோம். ஓகே. இதே வந்து அதையும் நவுத்துவோம். சாரி. பின்னாடி நவுத்துறேன். ஆ இப்படி போட்டா லாஸ் வந்துருது. ம். பிரேக் ஈவன் கீழ டவுன் சைடுல. இதுல வந்து 339 400 தான் வருது. இது இன்னும் கொஞ்சம் இப்படி கொண்டு வரணும். பிரைஸ் கட் 61. ஃபண்ட் நீடு 36. நூத்தி 69 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 424 அதிகமா இருந்துச்சு. இப்போ ஒரு ஒரு சைடு மட்டும் தான் ப்ராஃபிட். ஒரு சைடு வந்துட்டு லாஸ். ஆனா லாஸ் வந்து லிமிட்டட் தான். அந்த கீழ இறங்குச்சுன்னா. எவ்வளோ வரும் அப்படின்னாச்சுன்னா, ரூ. 1395 வரும். இதுக்கு கீழ போச்சுன்னா. இது வருது அப்படின்னாச்சுன்னா, ம்.
ஸோ டிஃபால்ட்டா வந்துட்டு ஆக்சுவலா ஏடிஎம்ல வந்துட்டு செல் பண்ற மாரி குடுத்துருக்கான். டிஃபால்ட்டா வந்துட்டு செல்லிங் வந்துட்டு 26,050 அதுல செல் பண்ணா தான் வந்துட்டு ஏன்னா ஸ்பாட் வந்துட்டு 26,032ல இருக்கு. அப்ப ஏடிஎம் வந்துட்டு 50 தான் வந்துட்டு ஏடிஎம். ஏன்னா நியர்பை ஸ்ட்ரைக் வந்துட்டு 26,050 வரும். ஸோ 26,050 தான் வந்துட்டு ஏடிஎம். ஸோ அப்ப ஏடிஎம்ல தான் வந்துட்டு செல் பண்ணணும். இத ஏடிஎம்ல வந்துட்டு செல் பண்ணிட்டு ஓடிஎம்ல போயிட்டு ஆ 2 கால வந்துட்டு வாங்கணும். ஆ வாங்கணும் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் பே வந்து 5 பைசா தான் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு செட்டப் இருக்கு. பட் ஆனா இத வந்துட்டு இது வந்து ஸ்டீப் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, இந்த இது வந்துட்டு குறையுது. இது இறங்குது கீழ. ஆ இது வந்து ஸ்டீப் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த 250 வந்துட்டு குறைக்கணும். இது 200 ஸ்ப்ரெட் குடுத்துருக்கான் அதுல. இத 150 ஸ்ப்ரெட்டா குறைச்சோம் அப்டின்னாச்சுன்னா, ஆ 150 ஸ்ப்ரெட்டா வந்து குறைச்சோம் அப்டின்னாச்சுன்னா, கொஞ்சம் குறையுது. மேக்ஸிமம் லாஸ் வந்து 11 இருக்கு. பிரீமியம் பே பிரைஸ் பே 0.05 இருக்கு. டார்கெட் வந்து 350க்கு மேல வருது. ஸோ 100 குறைப்போம் ஸ்ப்ரெட்ட. 100 ஸ்ப்ரெட்ட குறைச்சோம் அப்டின்னாச்சுன்னா, ஓகே. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு அன்லிமிட்டெட். பிரேக் ஈவன் வந்துட்டு 25,250 அத தாண்டுனாலே போயிடும். மேக்ஸிமம் லாஸ் வந்துட்டு 7,050. ஸோ 7,050 அப்படின்றது வந்து வெயிட் ஆ எக்ஸ்பைரி ஆனது. ஆனா டிசம்பர் 2ல இருக்குண்ணா. ஓ! அதான் என்னடா இது? அ 25,300. இது ரீசெட் பண்ணோனே மாறிக்குதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. 26,664. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ். ஏடிஎம் 200 பாயிண்ட். ஷார்ட் லெக் வந்து ஏடிஎம்ல எடுக்கணும். ஸ்ப்ரெட் வந்து ஒரு 200 பாயிண்ட் 2 இது. போட்டோம் அப்படின்னாச்சுன்னா, ப்ரொஜெக்டட் ஃபார் ஓ! இது வந்து ரீசெட். ம். இது எங்கேயோ இடையில வந்து நின்னா தான் பிரச்சனை. இது சிந்தெடிக் ஃபியூச்சரு. சிந்தெடிக் ஃபியூச்சர்ல லாங்கு. ஆ
2மே வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு. லாஸும் வந்து மேக்ஸிமம். ஃபண்ட் நீடடு 4 மார்ஜின் நீடடு மார்ஜின் நீடடே ஒண்ணும் இல்லன்னு அதானே பார்த்தேன். ஓகே. 2.1 லேக். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு புரொடக்ஷன் லெக் ஒண்ணு போட்டோம் அப்படின்னாச்சுன்னா, ம் 26,100 26,100 அப்படின்னாச்சுன்னா, ஆட் பண்ணி ஒரு புரொடக்ஷன் லெக் புரொடக்ஷன் லெக் வந்து ஒரு போட்டோம் அப்படின்னாச்சுன்னா, ம். சரி நம்ம போட்டு எல்லாத்தையும் இந்த ரிசர்ச் எல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். இத மட்டும் இன்னைக்கு வந்து இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்ட மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க அவ்வளவுதான். வேற இது இன்னைக்கு புதுசா எதையும் பார்க்க வேண்டாம். ஆ அதாவது வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்துட்டு டெபிட் ஸ்ப்ரெட்ல வந்துட்டு டெபிட் ஸ்ப்ரெட்ட வந்துட்டு யூஸ் பண்றது. டெபிட் ஸ்ப்ரெட்ட யூஸ் பண்றதுக்காக ரேஷியோ ஸ்ப்ரெட் டெபிட் ஸ்ப்ரெட்ல ரேஷியோ ஸ்ப்ரெட் வருது. ஏன் டெபிட் ஸ்ப்ரெட்ல ரேஷியோ ஸ்ப்ரெட் வருது அப்படின்னாச்சுன்னா, டெபிட் ஸ்ப்ரெட்டினுடைய காஸ்ட்ட வந்து குறைக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம வந்துட்டு லாங் லெக் வந்து எடுக்கிறது வந்துட்டு ஹையர் பிரைஸ் குடுத்து வாங்குவோம். ஆனா விக்கிற லெக் ஷார்ட் லெக் வந்துட்டு லோயர் பிரைஸ்ல தான் வந்துட்டு விப்போம். டெபிட் ஸ்ப்ரெட்ட பொறுத்தவரைக்கும். அதனால வந்துட்டு நெட் பிரீமியம்ன்றது வந்துட்டு நம்ம கையில இருந்து போற மாதிரி இருக்கும். ஸோ அத வந்துட்டு குறைக்கிறதுக்காக வந்தது தான் வந்துட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட். வேற ஒரு ரீசனும் கிடையாது அதுக்கு. ஆ அப்படி பண்றப்ப இருக்கிற ஒரு சைட் எஃபெக்ட் அப்படின்னாச்சுன்னா, டிராபேக் அப்படின்னா, ஆ பிரைஸ் வந்துட்டு அகைன்ஸ்ட்டா வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, லாஸ் வந்துட்டு அன்லிமிட்டடா வந்துட்டு போயிடும். அதான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சிக்கல் இது. ஸோ அதனால வந்துட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட் இத வந்துட்டு மட்டும் இது பண்ணிக்கங்க. திருப்பி ஒரு வாட்டி வந்துட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட்ட வந்துட்டு உங்களுக்கு எங்க போட்டோம் நம்ம ரேஷியோ ஸ்ப்ரெட்? டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட், ரேஷியோ ஸ்ப்ரெட். ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட் இஸ் வந்து ஒரு டிபேட் ஸ்ப்ரெட் டிபேட் ஸ்ப்ரெட்ல டிபேட் ஸ்ப்ரெட்ல இருந்து வந்த அதுல இருந்து உண்டாக்குன ஒண்ணுதான் வந்துட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட். பர்பஸ் காஸ்ட குறைக்கிறது. ஸ்ப்ரெட் மேக்கிங் காஸ்ட வந்துட்டு குறைக்கிறது. அதனால வந்துட்டு பையிங்க்கு ஈக்குவலா செல்லிங்கையும் கொண்டு வர்றதுக்காக 2 இத வந்துட்டு செல் பண்றது. ஆனா அப்படி பண்றப்ப இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்துட்டு எக்காரணம் கொண்டு ஏறிடக்கூடாது. அப்ப இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கோ, ஒரு பேரிஷ் மார்க்கெட்டுக்கோ இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்றதா இருந்தோம் அப்டின்னாச்சுன்னா, சைட்வே மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிக்கும் பிரைஸு அப்டின்னாச்சுன்னா, இஸ் அ பெஸ்ட்டு இது. ஆனா மைல்டா வந்துட்டு புல்லிஷா இருக்கணும். புல்லிஷா இருந்ததுன்னா, புல் ரேஷியோ ஸ்ப்ரெட். அப்டி இல்ல அப்டின்னாச்சுன்னா, பியர் ரேஷியோ ஸ்ப்ரெட். பேரிஷா இருந்ததுன்னா. ஓகே. ஆ ஸோ ஓகே. இத வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு இதோட இந்த இ இன்னைக்கு வந்துட்டு இது பண்ணிக்குவோம். ஆக்சுவலா நான் இன்னைக்கு வந்துட்டு கேலண்டர் ஸ்ப்ரெட்டு அத போலாம் அப்டின்ட்டு இருந்தேன். பட் ஆனா அதுல வந்துட்டு கொஞ்சம் நெறைய டெக்னிக்கலா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து எழுத வேண்டியதா இருந்தது. அதனால அது நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு அத பார்த்துக்குவோம் இத. அ ஆனா இந்த ஸ்ப்ரெட்ட பொறுத்தவரைக்கும் ஆ மெயினா வந்துட்டு யூஸ் பண்றது வந்துட்டு டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட், அயான் பட்டர்ஃப்ளை, அயான் கான்ட்ராக்ட் இதுதான். இதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு யூஸ் பண்ற ஒரு ஸ்ப்ரெட். இன்னொன்னு வந்துட்டு பாக்ஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. பட் ஆனா அது வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க.
அதுல வந்துட்டு லாஸே கிடையாது. அந்த இதுல. அ ஆனா என்ன ஒண்ணு அப்டின்னாச்சுன்னா, ப்ராஃபிட் வந்துட்டு ரூ. 23, ரூ. 10, ரூ. 11 இப்படிதான் வரும் ப்ராஃபிட். ஆனா அந்த ப்ராஃபிட்ட வந்துட்டு நீங்க உங்களுடைய சார்ஜோட நீங்க வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, லாஸ்ல தான் போய் முடியும். ஆனா லாஸ்லனா மைல்டு லாஸ் இருக்கும். ஆனா அத மேக் பண்ற காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகம் அந்த இது. பாக்ஸ் ஸ்ப்ரெட். ஸோ அதனால அத வந்துட்டு ரீட்டெய்லருக்கு வந்துட்டு யாரும் பிரிஃபர் பண்றதும் கிடையாது. அது 2வது வந்துட்டு இந்தியாவுல வந்துட்டு அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஏன்னா, இன்ஸ்டிடியூஷனுக்கும் வந்துட்டு அவங்க சார்ஜஸ்லாம் வந்துட்டு பண்றாங்க அவங்க. ஸோ அதனால அத இங்க யாரும் யூஸ் பண்ற மாரி இல்ல. ஸோ ஆக மொத்தம் ரீட்டெய்லருக்கு ரீட்டெய்லர்ஸ் அதிகமா யூஸ் பண்ற ஸ்ப்ரெட் அப்டின்னாச்சுன்னா, டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட். அதுல இருந்து உண்டான அயான் பட்டர்ஃப்ளை, அயான் கான்ட்ர். ஸோ இதுதான். இந்த இத மட்டும் இது பண்ணிக்கங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னாச்சுன்னா, ஆ ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு இப்ப நம்ம இந்த புல் கால் ஸ்ப்ரெட்ன்னு நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா? இந்த புல் கால் ஸ்ப்ரெட் ஆக்சுவலா எப்படி வந்தது அப்டின்னாச்சுன்னா, இது வந்துட்டு இண்டெக்ஸ் பேஸ்டு வந்துட்டு அதாவது இண்டெக்ஸ்னா நம்ம நிஃப்டி இந்த மாதிரி இதுல வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றது. பட் ஆனா இது மெயின் பர்ப்பஸ் வந்துட்டு இது கிடையாது இது. இத வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னாச்சுன்னா, கவர்டு கால் அப்டின்னுவாங்க. கவர்டு கால் தெரியுங்களா உங்களுக்கு? கவர்டு கால். தெரியும். தெரியும். எனக்கு தெரியாம இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. தெரியுமா? கவர்டு கால். இதுல இருந்து வந்தது தான் புல் கால் ஸ்ப்ரெட். ஆனா இந்த புல் கால் ஸ்ப்ரெட்ன்றது வந்துட்டு, நம்ம வந்து இண்டெக்ஸ்ல யூஸ் பண்றோம். நிஃப்டிக்கு, பேங்க் நிஃப்டி இந்த மாரி இதுல வந்துட்டு. டெரிவேட்டிவ்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்றோம். பட் ஆனா இந்த கவர்டு கால் அப்படின்றது வந்துட்டு, ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆ இது வந்துட்டு யூஸ் பண்றது வந்துட்டு ஸ்டாக்ஸ்ல. தெரியுமா? எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? இல்லண்ணா, இல்லண்ணா. கேள்விப்பட்டது இல்ல. கீர்த்திவர்மன் சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது? கவர்டு கால். சார் கேள்விப்பட்டது இல்லைங்க சார். ஆ. அருள்ராஜா? அருள்ராஜாக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. என்னன்னு தெரியல. சாப்பிட போயிட்டாரான்னு தெரியல. ஓகே. கவர்டு கால் அப்டின்னாச்சுன்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த இந்த ஆக்சுவலா இந்த புல் கால் ஸ்ப்ரெட் இது எல்லாமே வந்து டெரிவேட்டிவ்ஸ்க்காக அப்படியே டெவலப் பண்ண ஒண்ணு தான். பட் ரியல் வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா, கவர்டு கால் தான். பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ப்ரெட் இது வந்து என்னன்னா, இப்போ ரிலையன்ஸ்னுடைய ஷேர் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கே போயிடுவோம். ஆ நம்ம ஏன் இதுல வந்துகிட்டு, ரிலையன்ஸ் எடுத்துருவோம். ஓகே. ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோமா? இப்ப பில்ட் எ நியூ கஸ்டம் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு கால் ஆப்ஷன வந்துட்டு விக்க போறோம். இப்போ 1600 எவ்வளோ வித்துட்டு இருக்கு பிரைஸு? 1546 ஓகே. ஓகே. இதுல வந்துட்டு ஒரு செல்லு அவ்வளோதான். ஒண்ணே ஒண்ணு தான் பண்ணணும். அவ்வளோதான். வேற எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ செல் பண்ணியிருக்கிறீங்க. என்ன செல் பண்ணியிருக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன் வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறீங்க. என்ன விலைக்கு செல் பண்ணியிருக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா, ரூ. 9.95 வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறீங்க. ஆ இட் மீன்ஸ் அ ஒரு லாட்ன்றது வந்து எவ்வளோ சைஸ் இது? லாட் சைஸ் எங்க இருக்கு? ரிலையன்ஸ் லாட் சைஸ் யாராவது தெரியுமா? 500ண்ணா 500ன்னு நினைக்கிறேன். 500 நல்லா தெரியுமா?
லாட்டு லாட்டு எங்கேங்க ஒண்ணுமே குடுக்கலங்க. அன்ட்ரேடட் சார்ஜஸ் அது மேனுவல். எங்க இருக்கு ரிலையன்ஸ் லாட் சைஸ்? எனிதிங் அரௌண்ட் 500 தான்ண்ணா. இதுல பார்த்தேன். ஜெரோதால போய் பார்த்தேன். 500 தான் லாட் சைஸ். 500 ஓகே. ஸோ 500 இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு கால் ஆப்ஷன் வந்துட்டு வித்திருக்கிறோம். ஸ்ட்ரைக் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா 1600 ஓகே. 1600க்கு ஒரு கால் ஆப்ஷன் ஒரு கால் ஆப்ஷன் வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறோம். சி ரிலையன்ஸ் 1600 பிரைஸ் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா ₹9.95. ஸோ ₹9.95 அப்படின்னாச்சுன்னா மல்டிப்ளை 500. ஸோ எவ்வளோ வருது? நானே போட்டுறேன். 500 டைம்ஸ் 9.95 9.95 ₹4,975. ₹4,975. இது வந்துட்டு ஒரு லாட்டுக்கு 1 லாட். ரிலையன்ஸினுடைய பிரைஸ் இப்ப எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா 1500 1546.30 1546.30 ஓகே. இது வந்து எப்ப சாரி 30 டிசம்பர் எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரி வந்து 30 டிசம்பர். எக்ஸ்பைரி வந்து 30th டிசம்பர். ஓகே. இப்ப இது எப்படின்னா, இது வந்துட்டு இன்வெஸ்டருக்கு. இன்வெஸ்டர்னா இப்ப நீங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 500 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறீங்க. 500 ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்துட்டு வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்ப யூஸ் பண்ணணுன்றத சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்ப யூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா வந்து ரிலையன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் வந்து விலை வந்து ஏறும். பட் ஆனா, ரொம்ப மைல்டா தான் ஏறும். ரொம்ப விகரஸா வந்துட்டு ஏறாது. அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். அப்படின்னாச்சுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு கால் ஆப்ஷன வந்துட்டு செல் பண்ணிறணும். ஒரு கால் ஆப்ஷன வந்துட்டு செல் பண்ணிடுறீங்க. அது வந்துட்டு என்ன எதுல செல் பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா, ரிலையன்ஸினுடைய கரண்ட் பிரைஸ்க்கு மேல போய் செல் பண்ணணும். ஸோ, அப்ப நீங்க ஒண்ணு கணக்கு போடுவீங்கல்ல. நீங்க சரி அது அப்படி ஏறிச்சுன்னா வந்துட்டு ஒரு ரூ. 50 ஏறும் ரிலையன்ஸ் அப்படின்னு நீங்க கணக்கு பண்றீங்க. ஸோ, ரூ. 50 ஏறும் அப்படின்னுச்சுன்னா வந்து எவ்வளோ வருது அப்ப? ரூ. 50ன்னா 30, 6, 9, 5 ஆ ஆ ரூ. 1596 ரூ. 96.30 வருது. ஸோ, நீங்க வித்தது 1600க்கு. ஸோ, அப்ப இதுதான் வந்துட்டு அது மேக்ஸிமம் வந்துட்டு 30ஆம் தேதிக்குள்ள மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடையில எந்த
ரிசல்ட்டும் வரல. அதான் ரிலையன்ஸ் வந்து அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, குவார்ட்டர்லி ரிசல்ட், ஏர்னிங் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் எதுவுமே வந்துட்டு இடையில வந்துட்டு வரல. அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. கன்ஃபார்மா தெரியுது. மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆவரேஜா வந்துட்டு ஏறிட்டு தான் இருக்குது ரிலையன்ஸு. பட் ஆனா வந்துட்டு 50 பாயிண்ட்டுக்கு மேலலாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேக்ஸிமம் 50 பாயிண்ட் தான் ஏறும் அப்டின்னாச்சுன்னா, நீங்க போயிட்டு இத போயிட்டு நீங்க வந்துட்டு செல் பண்ணிறணும். இத வந்துட்டு செல் பண்ணிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிரும்? ஆ ரூ. 4,950 கிடைச்சிரும். ஸோ ரூ. 4,975 வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நிஃப்டி வந்து இந்த ரிலையன்ஸ் வந்து ஏறுது. எவ்வளோ ஏறுது அப்டின்னாச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு ஒரு ரூ. 30 ஏறுதுன்னு வச்சுக்கங்க. ஒரு ரூ. 30 ஏறுது. ரூ. 50லாம் ஏறல. ரூ. 30 தான் ஏறுது. உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ? 500 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ 500 இன்டு 30 ஈக்குவல் டூ 3 15 15,000 ஸோ ரூ. 15,000. ஸோ உங்க ப்ராஃபிட் வந்து 991. ஸோ சாதாரணமா ரூ. 15,000 தான் உங்க ப்ராஃபிட் வரும். பட் நீங்க ஒரு கால் ஆப்ஷன வந்துட்டு ரைட் பண்ணதால, செல் பண்ணதால ரூ. 4,975 அடிஷனலா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்க ப்ராஃபிட் வந்துட்டு 19,975. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு கவர்டு கால் அப்படின்றது. ஸோ இந்த கவர்டு கால்ல கொஞ்சம் நீங்க லாஜிக்கலா பண்ணி பாருங்க. இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் தான் ஈக்குவல் டூ ஒரு கால் ஆப்ஷன வந்துட்டு பை பண்றது. ஈக்குவல் டூ கால் ஆப்ஷன பை பண்றது. நீங்க வித்தீங்க பார்த்தீங்களா? கால் ஆப்ஷன செல் பண்றது. அது ஆஸ் யூசுவல் ஒரு கால் ஆப்ஷன செல் பண்றது. அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப லோயர் பிரைஸ் வந்து ரிலையன்ஸினுடைய பிரைஸ் எங்க இருக்கு? நீங்க எதுக்கு வித்தீங்களோ கால் ஆப்ஷன, எந்த பிரைஸ்க்கு வித்தீங்களோ அதோட கீழ இருக்கு. ஸோ, அப்ப நீங்க பை பண்ற கால் ஆப்ஷனு லோயர் ஸ்ட்ரைக்கு. நீங்க செல் பண்ற கால் ஆப்ஷனு ஹையர் ஸ்ட்ரைக்கு. ஸோ, அது என்ன ஸ்ப்ரெட்ல வரும்? புல் கால் ஸ்ப்ரெட். இந்த ஸ்ப்ரெட்ல வரும். டிபிட் ஸ்ப்ரெட். ஸோ இந்த இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த டிபேட் ஸ்ப்ரெட் வரதுக்கு காரணம் சொல்றேன் நானு. இதுக்கு மூல காரணமே இதுதான். அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு, அத ஏறுமான்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு, இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்டின்னாச்சுன்னா, அடிஷனலா ஒரு இது வந்துட்டு ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இதுல என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு இந்த சப்போஸ் இத தாண்டி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கு. நீங்க ப்ராஃபிட்ட வந்துட்டு புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அத. ஏன்னா ஸ்டாக்ஸ் விலையும் ஏறிட்டே தானே இருக்கும். ஸோ, இப்ப நீங்க வித்த விலைய நோக்கி பிரைஸ் ஏறுது, டச் ஆயிடுமோன்னு ஒரு பயம் வருது அப்டின்னாச்சுன்னா, அடிஷனலா இந்த ஸ்டாக்ஸ் விலையும் ஏறிக்கிட்டே தானே இருக்கு. அது அது ஏறுறதால தானே அது அங்க போகுது. ஸோ, அதனால வந்துட்டு அந்த பயம் வந்துட்டு உங்களுக்கு இருக்க தேவையில்ல. ஸோ, அப்ப இந்த கவர்டு கால் இப்ப இந்த கவர்டு கால் அப்டின்றது எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, நான் வாங்குன ஸ்டாக்ஸு லாபத்த தான் குடுக்குது. பட் ஆனா, அந்த லாபம் வந்துட்டு மெதுவா தான் ஏறுது. எனக்கு கொஞ்சம் அத ஃபாஸ்ட் அப் பண்ணணும், ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரி கவர்டு கால வந்துட்டு நீங்க வந்துட்டு ரைட் பண்ணலாம். ஓகே. இது ஓகே. இது மேல ஏறுதுன்னு நெனச்சோம். வாங்கிட்டீங்க. சப்போஸ் ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் கீழ இறங்குது. என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, பியர் புட் ஸ்ப்ரெட். அதுக்கு பேர் என்ன அப்படின்னாச்சுன்னா புரொடக்டிவ் புட். இதே எடுத்துக்குவோம். இப்ப 20 ரிலையன்ஸ் பிரைஸு? 1546 30. ஓகே. 1546 30 ரிலையன்ஸ். ஓகே.
ஆ இப்ப நாம இங்க போவோம். இப்ப சினாரியோவ வேற என்ன சினாரியோ அப்டின்னாச்சுன்னா, ஆ இறங்கிடும்னு நெனைக்கிறீங்க. பியர் புட் ஸ்ப்ரெட். ஓகே. இதுல வந்துட்டு இத வந்து டெலீட் பண்றோம். ஓகே. இப்ப பிரைஸ் வந்துட்டு ரிலையன்ஸ் வந்துட்டு இறங்கிடும். இறங்கிச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகுமே அப்டின்ட்டு நீங்க வந்துட்டு ஃபீல் பண்றீங்க அப்டின்னுச்சுன்னா, ஆனா அந்த அளவுக்கு இறங்காது. இறங்கிச்சுன்னா ஒரு 20, 30 பாயிண்ட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னாச்சுன்னா, நீங்க இத என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு கீழ போய் விக்கணும். கீழ போய் விக்கினீங்க அப்டின்னுச்சுன்னா, நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கங்க இத. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு 46ல நிக்குதா? 46லன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வந்துட்டு இறங்கும் அப்டின்ற மாரி தோணுச்சு அப்டின்னாச்சுன்னா, 25,030ல இருக்கு இது. இத வந்துட்டு கொஞ்சம் கீழ தள்ளிருக்கீங்க. ஒரு சேஃப்டிக்காக. ம். இதுல போயிட்டு நீங்க வந்துட்டு வி வித்துக்கலாம். இதுல போயிட்டு நீங்க வந்துட்டு ஒரு புட் ஆப்ஷன வந்துட்டு வித்துட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, இதான் வந்துட்டு புரொடக்டிவ் புட் அப்டின்றது. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு புரொடெக்ட் பண்ணும். ஸோ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இது ஒரு மெத்தட் இல்ல. இது நான் வந்து சொல்றது புரொடக்டிவ் புட் அப்டின்றது. அது எப்படி கவர்டு கால் பண்றீங்களோ, அதே போல தான். ஆனா இங்க பாருங்க 1546 30 உங்களுக்கு ஏறுமான்னு தெரியாது, இறங்குமான்னும் தெரியாது. இங்க ஒரு கால வந்துட்டு செல் பண்ணிடுங்க. இங்க ஒரு புட்ட வந்துட்டு செல் பண்ணிடுங்க. எறங் எ எ இது ஏன்னா இதுக்குள்ள தான் இறங்கும். அது இறங்குச்சுன்னா இவ்வளோதான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஏறுச்சுனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்டின்னுச்சுன்னா, நீங்க 1 மந்த் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு இந்த மாரி 2 சைடும் இது வந்துட்டு என்னது ஆக்சுவலா ஞாபகம் இருக்குங்களா? ஸ்ட்ராடல். ஸோ இந்த மாதிரி போட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, இது வந்துட்டு நிஃப்டி ஸ்பாட்ன்னு வச்சுக்கங்க கணக்கு மாரி. வச்சுக்கிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, இங்க நீங்க ஒரு ரூ. 10க்கு விக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. அதுலருந்து ஒரு 4, 5 அ ரூ. 10க்கு ரூ. 10னா எவ்வளோ வருது? 500 500ன்னா 5000. ஸோ ரூ. 5000 உங்களுக்கு இங்க வந்துரும். இத வந்துட்டு நீங்க ஒரு ரூ. 10க்கு இங்கேயே வந்துட்டு விக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. இதுலருந்து ஒரு ரூ. 5000 வந்துரும். ஆக மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிரும்? ரூ. 10,000 கிடைச்சிரும். அப்ப நீங்க இந்த ஸ்டாக்ஸ் ஏறுதோ, இறங்குதோ நீங்க வச்சிருக்கிற ரிலையன்ஸ். ஆனா அத வச்சுட்டு நீங்க வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப இது சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம முன்னாடி பார்த்தது வந்துட்டு புரொடக்டிவ் கால் அப்படின்றது இது. புரொடக்டிவ் புட்ன்றது இது. இது 2த்தையும் சேர்த்து எந்த சைடு போகும்னு எனக்கு தெரியாது அப்படின்றப்ப, ஒரு ஸ்ட்ராடல்ல போட்டாச்சு. இந்த சைடும் போட்டாச்சு. ஒரு அயான் கான்ட்ர். ஒரு சொல்லப்போனா அயான் கான்ட்ர் தான் இது. அயான் கான்ட்ர் வந்துட்டு போட்டாச்சு இங்க. ஸோ இங்க போட்டாச்சு அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் ரிலையன்ஸு. அதுக்கு மேல போகாது அப்படின்னாச்சுன்னா, மாசம் மாசம் ரூ. 10,000 நீங்க ஸ்டாக்ஸ் ஏறுதோ, இறங்குதோ அத பத்தி இல்ல. அது ஏறுச்சு, இறங்குச்சுன்னா அந்த இன்கம் தனி. இந்த இது வந்துட்டு தனியா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட். சும்மா வந்துட்டு வாங்கி போட்டு வச்சிருக்க கூடாது ஸ்டாக்ஸ. அதனால தான் எப்போதும் வந்துட்டு என்ன இவங்கள பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, யாரு? எஃப்ஐஐ வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, மோஸ்ட்லி அவங்களுடைய இது வந்துட்டு நிஃப்டில தான் இருக்கும். நிஃப்டின்னா இந்த ப்ளூ சிப் அப்டின்னுவாங்க பார்த்தீங்களா? இந்த சாரி இந்த நல்லா வந்துட்டு ஃபாஸ்ட் மூவ் இருக்கிற அந்த ஸ்டாக்ஸ்ல தான் வந்துட்டு நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அவங்க ஹெட்ஜிங் பண்றதுக்கு வந்துட்டு அது ரொம்ப இதா இருக்கும். இதுதான் வந்துட்டு ஹெட்ஜிங்ன்றது.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாக்ஸ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஹெட்ஜிங் பண்ணிரலாம். வாங்கி வச்சிருக்கிற உங்க ஸ்டாக்ஸ. இப்படி ஹெட்ஜிங் பண்ணிட்டீங்க அப்படின்னுச்சுன்னா, மார்க்கெட் விழுந்தாலும் சரி, போனாலும் சரி, உங்கள வந்துட்டு அது வந்துட்டு பாதிக்காது. நீங்க ஐயோ! நஷ்டமாயிடுச்சு, போச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கு வந்துட்டு, கொஞ்சம் அவங்களுக்கு ஆப்ஷன் நாலேட்ஜும் இருந்தது அப்படின்னாச்சுன்னா, அட்டகாசமா வந்துட்டு போர்ட்ஃபோலியோ வந்துட்டு மெயின்டெயின் சூப்பரா. இது இது இத வந்துட்டு புரொடக்டிவ் புட்டு, கவர்டு கால் தனித்தனியாவும் பண்ணிக்கலாம். இல்ல 2த்தையும் சேர்த்து போட்டும் நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம். யுஎஸ்ல வந்துட்டு என்ன அப்டின்னுச்சுன்னா, நீங்க புரொடக்டிவ் கால் செப்பரேட்டாவோ, இல்ல புரொடக்டிவ் அ கவர்டு கால் செப்பரேட்டாவோ நீங்க ரைட் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, மார்ஜின் மணி கட்ட வேண்டிய தேவை இல்ல. என்ன ரீசன்னா, உங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. ஏன்னா, உங்க ஸ்டாக்ஸ வந்துட்டு அவன் வந்துட்டு மார்ஜினா வந்துட்டு எடுத்துக்குவான். கொலட்ரலா வந்துட்டு எடுத்துருவான். கொலட்ரலா எடுத்து அத வச்சுக்குவான். ஆனா, இந்த என்எஸ்சில என்ன பண்றான்னா, அடிஷனலா வந்துட்டு நீ அதுக்கு மார்ஜின் கட்டுன்றாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்கு இங்க இதுல. இந்தியன் ஸ்டாக்ல. அது என்ன அப்படின்றத வந்து மட்டும் நீங்க தேடி பாருங்க. ஏதாவது ரூல் கீல சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா இப்ப புது புதுசா ஒண்ணு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதுல இந்த மாரி சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னுச்சுன்னா ரொம்ப பெனிஃபிட். ஸோ அப்ப ஆப்ஷன் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறவங்க யாரும் வந்து பயப்படவே தேவையில்ல. ஸோ இததான் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஸ்டாக்ஸ் வந்து விழுந்தது, போகுது அப்டின்னாச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் எந்த லாஸுல்லாம் கிடையாது. அவங்க எல்லாமே ஹெட்ஜிங்லாம் பக்காவா இருக்கும். நம்ம ரீட்டெயிலர்ஸ் தான் ஒண்ணும் தெரியாம மாட்டிக்குவாங்க. ஐயோ! மாட்டி வாங்கி வச்சிருந்தேன் விழுந்து போச்சு அப்டின்ட்டு. அப்ப எத்தன இது வச்சிருக்கிறீங்களோ, சப்போஸ் நீங்க வந்துட்டு 1000 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. 2 லாட் போட்டுக்கங்க. 1000 ஸ்டாக்ஸ புரொடெக்ட் பண்றது. ஏன்னா, ஒரு லாட்ன்றது வந்து 500 ஸ்டாக்ஸ். ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குறப்பயே எதுல வந்துட்டு ஏன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது. எல்லா ஸ்டாக்ஸுக்குமே. அதனால லோக்கல்ல போயிட்டு இந்த பென்னி ஸ்டாக், அந்த ஸ்டாக், இந்த ஸ்டாக்லாம் வாங்குறத விட்டுட்டு, நீங்க நிஃப்டில இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு வாங்குனீங்க அப்டின்னுச்சுன்னா, நீங்க ஏறுறது, இறங்குறத பொறுத்தெல்லாம் கவலையே பட வேண்டாம். நீங்க அழகா வந்துட்டு ஆப்ஷன்ல வந்துட்டு புரொடெக்ட் பண்ணிக்கலாம். மெயின்டெயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்துட்டு புரொடக்ஷன் மட்டும் கிடையாது. ஆல்சோ இன்கம். இன்கமும் வந்து ஒரு சைடு வந்துகிட்டே இருக்கும். இப்ப ரூ. 10,000 வந்துருது பாருங்க. அது ஏறுனாலும், இறங்காட்டினாலும் அப்படியே நின்னாலும் உங்களுக்கு ரூ. 10,000 கையில நிக்கும். ஸ்டாக்ஸ் வந்து ஏறாட்டினாலும் உங்களுக்கு கையில வந்துட்டு ப ப இதுல நிக்கும். இது வந்து மந்த்லி தான் இது. ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரிலாம் கிடையாது ஸ்டாக்ஸ்க்கு ஆப்ஷன்ல. புரொடக்டிவ் புட்டு, கவர்டு கால். இதுல இருந்து வந்தது தான் எது அப்டின்னாச்சுன்னா, பியர் கால் புட் டிபிட் ஸ்ப்ரெட்ன்னு நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா? அந்த டிபிட் ஸ்ப்ரெட்டே இதுலருந்து டெவலப் பண்ணது தான் டிபிட் ஸ்ப்ரெட். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்டாக்ஸுக்கு தான் வந்தது. டெரிவேட்டிவ்ஸ்க்கு கிடையாது. ஸோ அதுல வர்றப்ப அத வந்துட்டு வந்த பர்ப்பஸே வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, ஸ்டாக்ஸ் வந்து விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? அத வந்துட்டு அப்டின்றதுக்காக வந்த ஒண்ணு தான் வந்துட்டு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆப்ஷன்ற அந்த இது டெரிவேட்டிவ்ஸ்ன்றதே வந்து மெயினா வந்த பர்ப்பஸே வந்து அதுதான். ஆனா லேட்டர்ல வந்துட்டு அது அப்படியே சேஞ்ச் ஆயி போயி, இப்ப நம்ம அதெல்லாம் வச்சு பார்க்கறது இல்ல. நம்ம வந்து அத வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு பெரிய மணி கிடையாது. இப்போ ஒரு 500 ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னுச்சுன்னா, நம்ம கையில வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்? காசு அ இப்போதைக்கு இன்னைக்கு வாங்கணும்னா 1546 இன்டு 500 7,73,000 இருக்கணும். 7,73,000 இருந்ததுன்னா, நம்ம வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ வந்துட்டு வாங்கலாம். 500 ஸ்டாக்ஸ். ஸோ அப்ப 500 ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்டின்னுச்சுன்னா, அத போட்டு வச்சுக்கலாம். அது ஏறுதோ, இறங்குதோ, அ அதுக்கு வந்துட்டு ஒரு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்காக, இந்த மாரி ஆப்ஷன வந்துட்டு ரைட் பண்ணி மாசம், மாசம் ரைட் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா?
நாங்கலாம் இதெல்லாம் பண்றதே கிடையாதுன்றீங்களா? காசு வச்சிருக்கிறவங்க எல்லாம் இத மாரி பண்ணலாம். நீங்க நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அ இதுலலாம் வந்துட்டு அ ஆப்ஷன்லலாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு போட்டு சம்பாரிக்கணும் அப்படின்னு நெனச்சுன்னா ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நீங்க வேற ஒர்க் வேற பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். ஸோ இந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு இந்த மாரி இது பண்றது தான் வந்துட்டு பெஸ்ட்டு. ஓகே. ஸோ ஓகே. அப்ப குளோஸ் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு? ஓகே. அப்ப எல்லாருக்கும் குட் நைட். எல்லாருக்கும் மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கு. பாருங்க நீங்க. ஆ நெக்ஸ்ட்டு இதுல வந்துட்டு நாளைக்கு ஆக்சுவலா நானு YouTubeல வந்துட்டு இது போடலான்னு இருக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். வால்யூம் அனலைசர். அதாவது இது OFI ஆர்டர் ஃப்ளோ அனலைசர். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நாளைக்கு நானு வந்துட்டு ஷேர் பண்றேன் நானு லிங்க் எல்லாத்தையுமே. YouTubeல போகும். அது ஒரு நாள் போகும். இது நம்ம கிளாஸ் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு நம்ம கிளாஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு ரீகேப் சொல்லிர்றேன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தது வந்துட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட், கவர்டு காலு, கவர்டு புட்டு. இது வந்துட்டு இது. ஓகே. ஓகே. எல்லாருக்கும் குட் நைட். ஆ பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ். குட் நைட் சார். குட் நைட். குட் நைட்.